Hi everyone, நான் உங்கள் Zia. Welcome back to my channel Zia Uncut. ஸோ வந்து இன்றைக்கி நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஈவினிங்கே நம்ம வந்து மெரினா பீச்சுக்கு போயாச்சுங்க. ஸோ மெரினா பீச்சுக்கு போயிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே ஃபன் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டுக்கு போகிறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு ஞாபகம் வந்து இருந்தனால அங்கே வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு கடைக்கு வருவோம். ஸோ வந்து பிரெட் ஆம்லெட் கடை. ஸோ இது வந்து ஏன் ஃபேமஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் வந்து அல்சாமான்னு சொல்லிட்டு பிரெட் ஆம்லெட் கடை. இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து பிரெட் ஆம்லெட் தான் இருக்கும். ஸோ வந்து நாங்கள் இங்கே பின்னாடி இருக்க கடைக்கு தான் வந்து ரெகுலராக வருவோம். ஸோ அதை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்துருக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பிரெட் ஆம்லெட் தான் வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க போவோம். பார்த்தீங்கன்னா மெனு கார்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம எல்லாத்தையுமே வந்து சாப்பிட முடியாது. ஸோ கடை பேர் பார்த்தீங்கன்னா வந்து சாந்தி சாண்ட்விச் ஸ்டாலு. ஸோ இங்கே வந்து அல்சமானில் தான் வந்து இந்த கடையுமே இருக்குது. இப்போ இதில் வந்து நாங்கள் வந்து ஒரு 4 இதில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன நான் வந்து இதில் இது பண்ணியிருக்கேன், எப்படி சாப்பிட்றது, சில்லி சீஸ் டோஸ்ட்டு 1. அடுத்து அப்புறம் வந்து டபுள் எக் சிக்கன் சீஸ் டோஸ்டடா. அடுத்து அப்புறம் வந்து சாக்லேட் சீஸ் டோஸ்ட். சாக்லேட்டு டெசர்ட்டுமே இருக்குது, சாக்லேட்டு ப்ளஸ் சீஸா. ஓகே, அது ஒரு டோஸ்ட்டு. வேறு என்னடா? அப்புறம் வேறு பாம்பே சீஸ் டோஸ்ட். ஸோ இதுதான் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எங்கள்கிட்ட வந்து பாயில்டு எக் டோஸ்ட்டு, டபுள் பாயில்டு எக் டோஸ்ட்டு, பன்னீர் டோஸ்ட்டு நிறையா இருக்குது. மேக்ஸிமம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோடா? ஸ்டார்டிங் 25லேருந்து ஸ்டார்டிங்கு, மேக்ஸிமம் 100ன்னு நினைக்கிறேன். நம்ம 90 இருக்குது. 90 மேக்ஸிமம் வந்து 90, 25லேருந்து 90. ஸோ மோரார்லெஸ் அவ்வளோதான் இருக்கும். 50, 40 அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க, நம்ம ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ வருது, இது சாப்பிடுவோம். புரியும். வந்து பிரெட் ஆம்லெட் ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ அது வரைக்கும் ஆகிட்டுருக்கு, ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம இது அது வரைக்கும் பானிபூரி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பாயிரம் பானிபூரியை பார்த்தானே. நம்ம இது என்னது, என்ன சீஸு? சில்லி சீஸ். இது ரெடி ஆகிட்டு ஓகே. இதில் வந்து உள்ளே என்ன இருக்குது பார்த்தீங்களா, மின் சட்னி, சில்லி ப்ளஸ் சீஸு, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஆஹா, பயங்கர சூடாக இருக்குது, நல்லாயிருக்கு. ஸ்பைசஸ்ஸு ஆமாம், சில்லி சீஸ் டோஸ்ட் எப்படி இருக்கும், செம்மையாக இருங்க. ஹாட் அண்ட் ஸ்பைஸ். எதுங்களா, ஃபுல்லாக சில்லி தான். அந்த ப்ரெட்டுக்கும் அதுக்கும் சூப்பராக இருக்குங்க. ஏன்னா அந்த ப்ரெட்டு மேலே அவங்க சீஸ் தடவினால நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. அடுத்த நேரம் டபுள் இருக்கா? டபுள் எக் சிக்கன் சீஸ் டோஸ்ட் அடுத்து வருது. சூப்பராக இருக்குது. எதுக்குன்னா, நீங்கள் வந்து பிரெட் ஆம்லேட் வந்து இவ்வளோ வெரைட்டியில் இவ்வளோ டேஸ்ட்டாக கிடைக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே வரலாம். ஏன்னா அவ்வளோ இது வெரைட்டி, அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ ஹைஜீனிக்காக பண்ணுறாங்க. தலைவரை பாருங்கள், அதான் நடக்கும்போது க்ளவுஸ் போட்டு பண்ணிகிட்டு இருக்காப்புல. சிக்கன் சீஸ் டோஸ்ட்டு அப்படியே பாருங்கள், தெரியுதுங்களா? ஃபுல்லாக சிக்கன் ஸ்டஃப்பு ப்ளஸ் வந்து ஆனியனு அதெல்லாம் இருக்குது. சீஸியாக இருக்குது போகிறேன். சரி வாங்க ட்ரை பண்ணலாம். புர்கர் இல்லை, சாண்ட்விச். வாய் வந்துட போகுது மிஸ்டர் ஜியா. இப்போ எப்படி இருக்குன்னா, பரோட்டாவும் சிக்கன் சால்னாவும் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. ஃபுல்லாக மசாலா ஸ்டஃப் சூப்பராக இருக்குங்க. சாண்ட்விச் வந்து
சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி எங்கேயுமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு இருக்குது. கடைசி பீஸுங்க வேணுமா? இதை முடிக்க போகிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே சீஸ் டோஸ்ட்டு சாப்பிட்டுக்கலாம். ஓகே, செம்மையாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து பாம்பே சீஸ் டோஸ்ட்டு. பயங்கர சாஃப்டாக இருக்குங்க. ஏன்னா வந்து அவங்க ஆம்லேட்டில் வந்து சோக் பண்ணாங்கல்ல, ஸோ அதுக்கப்புறம் தான் பண்ணாங்க. பயங்கர சாஃப்டாக இருக்குது. ஆமாம், சாரி, ஆம்லேட்டுங்கிறேன், எக்கில் சோக் பண்ணாங்க. ஸோ நம்மளோட இன்ஸ்ட்ரக்டரு சொல்கிறாப்ப. ஸோ பயங்கர ஆட்டாக இருக்குது. இருங்க டேஸ்ட் பண்ணி. இதுக்கு முன்னாடி வந்து சீஸ் தெரிலங்க. இதில் வந்து பைட் பண்ணுறப்ப சீஸ் தெரியுது. சீஸ் ப்ளஸ் அந்த வந்து மின் சட்னி வேறு லெவலில் இருக்குது. நாங்கள் நிறைய பிளேட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டே இருக்கோம், முடியாது. நான் இதுக்கே வந்து ஹெவி ஆகிடுச்சு. அடுத்தது வேறு இருக்குது. ஃபைனலாக வந்து டெசர்ட்டு வந்து சீஸில் சாக்லேட் சீஸ் டோஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இது நான் கேட்டேன், ஸ்விக்கி ஜொமேட்டோவில் வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒன்றும் அங்கே வந்து அதில் வந்து பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நேரில் வந்து தான் சாப்பிட முடியும். இந்த மாதிரி டிஷ்லாம் கிடைக்காதுங்க சத்தியமாக. பயங்கரமாக இருக்குல்ல அந்த சாக்லேட்டு. ஸோ எனக்கு நாக்கு ஊறுது, நான் சாப்பிட்றேன். ஃபஸ்ட்டு ஹாட்டாகவும் இருக்குது, பரவாயில்ல, ஓகே. வா, செம்மையாக இருக்குங்க. இது எப்படி இருக்குன்னா சீஸு சாக்லேட்டு பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், சாக்லேட் மெல்ட் ஆகிருக்குது, இதான் வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக டெசர்ட் சாப்பிட்டு தான் நீங்கள் போகணும். நான் வந்து பிரெட் ஆம்லேட்டு கொஞ்சம் காரம் அப்படி இப்படின்னு இருக்கும். நீங்கள் டெசர்ட் சாப்பிட்டா தான் அது வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அதெல்லாம் 4-5 வெரைட்டி இருக்குது போல இருக்குது. நியூட்டலா வந்து போட்டிருக்காங்க. பட் ஆனால் வந்து நியூட்டலாவோட இந்த சாக்லேட் போட்டு இது பண்ணுறதான் வந்து நிறைய பேர் சஜஷன் பண்ணாதனால நான் வந்து சாக்லேட் வந்து இப்போ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து இன்னும் ஒரு பீஸ் தான் இருக்குது, அதை நான் முடிச்சிடுறேன். ஃபுல்லாக சாப்பிட்டாச்சிங்க. வந்து வயிறு ஃபுல்லாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து போட்டிருப்பாங்க. ஆனால் வந்து ஸோ நம்ம vlogல நம்ம போட்டோம்னு சொல்லிட்டு தான் ஸோ மனக்கெட்டு அங்கே போயிட்டு வந்தோம். ஸோ வந்து நம்ம வந்து 4 சாப்பிட்டோமா. ஒன்று வந்து சில்லி சீஸ் டோஸ்ட்டு, அப்புறம் டபுள் எக்கு சிக்கன் சீஸ் டோஸ்ட்டு, பாம்பே சீஸ், அப்புறம் வந்து சாக்லேட்டு. ஸோ வந்து வேறு லெவல் அல்ட்டியாக இருக்குங்க. ஸோ வந்து இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா 35-40 இந்த ரேஞ்ச் தான் இருக்குது. ஸோ வந்து வயிறு ஃபுல்லாக ஒரு 200க்கு 2 பேர் வந்து சூப்பராக சாப்பிட்டு போகலாங்க. ஸோ வந்து 35 இயர்ஸாக அந்த கடை இருக்குது. ஸோ அந்த கடைலாம் தெரியல. ஸோ அங்கே ஆப்போசிட்லேயும் நிறைய கடை இருக்குது. நம்ம ஏன் இங்கே வந்தோம்னா, நம்ம காலேஜ் டைமில் வந்து ஃபுல்லாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கே அழைச்சிட்டு வந்து நம்மளுக்கு இன்ட்ரொடக்ஷன் பண்ணி வச்சாங்க. ஸோ வந்து இந்த கடை. ஸோ அதுலேருந்து நம்ம வந்து இங்கே வருவோம், ரெகுலராக வருவோம். ஸோ vlogging இப்போ தான் வந்தோம். ஸோ வந்து சாந்தி சாண்ட்விட்சு. ஸோ எங்கேயுமே இது கிடையாது. இது எங்கே இருக்குன்னா கரெக்டாக ஸ்பென்சரி பேக் சைடு மாண்டி ஸ்ட்ரீட்டு. ஸோ வந்து அல்சமான்னு கேட்டாலே சொல்லிடுவாங்க. ஸோ எங்கே இருந்தாலும் ஸோ அந்த மாதிரி ஒரு கடை. ஸோ வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ வந்து பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இன்னொரு vlogல மீட் பண்ணலாம். அண்டில் பை ஃப்ரம் ஜியா. வந்து மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த vlog மட்டும் இல்லை, நம்ம வந்து நிறையா வந்து எக்ஸ்போர்ட் பிளேஸும் போயிருக்கோம். ஸோ பிரேசில், ஸ்பெயின். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் வந்து போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம க்ரூஸ் ஷிப்லாம் வந்து எப்படி இருக்கும், ஸோ எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ அதையுமே வந்து மறக்காமல் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பை பை, சாவ். ஸோ அண்ணன் தான் நம்மளுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி தரது. அண்ணன் வந்து 18 வருஷமாக வந்து இந்த கடையில் இருக்கிறார். அண்ணன் பேர் என்னன்னா பிரமோத். ஸோ பிரமோத், ராஜு. ஸோ இவரெல்லாம் வந்து புதுசு தானே, இப்போ தான் வந்தார். ஸோ இவரெல்லாம் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ உங்கள் 2 பேரும் முன்னாடி பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நல்லா இருக்குது. இவர் 18 வருஷமாக இருக்காராம். ஸோ அவ்வளோதாங்க, பை பை, பார்ப்போம்.